ஷீ ஹல்க் எபிசோட் 2ஓட பிரேக் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1ஓட எபிசோட் 1ஓட பிரேக் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டோம். மறக்காம பார்க்க வந்தீங்கன்னா பாருங்கள். இப்போ எபிசோட் 2க்குள்ளே இறங்கிடலாமா? இந்த எபிசோடில் தான் பார்த்தீங்கன்னா ஹல்க் சக்காருக்கு போயிருப்பாரு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் வேர்ல்டு வார் ஹல்கான லீடப்பாக இருக்கும் அப்படின்னு மாதிரி நினச்சிங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அது போனதோடு சரி. அதுக்கப்புறம் வேறு ஒரு இதோட திரும்ப வந்தார். அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு போன எபிசோடில் டைட்டானியாவுக்கும் ஷீ ஹல்க்கும் சண்டை நடந்திருக்கோம்ல, அங்கேருந்து கண்டினியூ ஆகுது. ஸோ இப்போ டைட்டானியா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த நியூஸில் வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க போட்டிருக்கு. அவங்க நியூஸில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஆக்சுவலி வந்துட்டு நான் இப்போ லோ சுகரில் இருந்தேன், அதனால் ஏதோ தெரியாதரமாக கோவத்தில் பண்ணிட்டேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கோர்ட் ரூம்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டிராயிங்காக எழுதி வெளியே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி ஒரு ஸ்கெச்சர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நமக்கு காட்டவே இல்லையே போன ஃபைட்டில். ஒரு இப்பெல்லாம் நடந்திருக்குமோ, இல்லை அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஏதோ சில பிட்டெல்லாம் போட்டு வரைஞ்சிருக்காரு என்னவோ, நமக்கு அந்த மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் கோர்ட் ரூமுக்குள்ள இருந்த ஒரு விட்னஸ் தான் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அவங்க இந்த மாதிரி இருந்தாங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளியே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் வெளியே அவர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சிக் ஹல்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவார். கொஞ்சம் மரியாதையாக பேசுப்பா அப்படின்னு சொன்ன உடனே தான் அவர் பார்த்தீங்கன்னா ஷீ ஹல்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா ஷீ ஹல்க்குன்னு ஆயிடுச்சு. போன எபிசோட்லேயே ஹல்க் சொல்லியிருப்பாரு, நம்ம பேர் நாம் வச்சுக்கிறது கிடையாது, அது மக்களாக பார்த்து கொடுக்குறது அப்படி மாதிரி இப்போ சொல்லுவாங்க. ஆனால் ஷீ ஹல்க் பார்த்தீங்கன்னா எவனோ வரவும் போகிறவனா பேர் வைக்கணாம்ப்பா அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இப்போ அவங்க பாருக்கு போகும்போது பாருக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷீ ஹல்க்கு தான் எதிர்பார்க்குறாங்க. அவன் ஷீ ஹல்காவே உள்ளேயும் போகிறாங்க. அண்ட் பாருக்குள்ளே தான் சில சம்பவங்களுமே நடக்குது. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நெப்போட்டிசத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்துட்டு நீ அவஞ்சராக மாறக்கூடாதுன்னு கேட்கும்போது அவஞ்சராக இருக்கவங்களாம் நாட்டிஸ்டிக்காக இருப்பாங்க, ஐ திங்க் அனாதையாக இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேனை தான் சொல்கிறாங்க. பேட்மேனை ரெஃபர் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி கூட தோணுச்சு, பட் இல்லை, அது அயன்மேனை தான் எம்சியூக்குள்ளே சொல்கிறது. அண்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்துட்டு அடுத்த சீனில் அவஞ்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுப்பாங்களா, பிஎஃப் இருக்கா, பென்ஷன் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா சரி அவஞ்சர்ஸில் வேலை செய்கிறவங்களாம் வந்துட்டு சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது அது கொஞ்சம் சந்தேகம் தான். இதைத்தான் ஃபால்கன் வின்டர் சோல்ஜரில் அவர் பேங்க்குக்கு லோன் போய் கேட்கும் போதே யாரும் தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதை இங்கேயுமே மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆக்சுவலி ஜெயிக்கிற கேஸ் பார்த்தீங்கன்னா தள்ளி போடப்பட்டிருக்கு கோர்ட் ரூமில் டைட்டானியாவுக்கும் ஷீ ஹல்க்கும் நடந்த சண்டைனால பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கேஸ் தள்ளி போடப்பட்டிருக்கு. ஸோ இதே மாதிரி போகிற கேஸ்லாம் தள்ளி போடப்பட்ட அவள் தான் கம்பெனி மட்டும் போக வேண்டியது தான். ஆனாலும் உங்கள் வேலையை விட்டு தூக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷீ ஹல்க் நம்ம ஜெனிஃபரை வால்டர் வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெனிஃபர் வேலையை விட்டு தூக்காங்க போன உடனே அந்த இடத்துல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஷீ ஹல்காக இருக்கும்போது போதை ஏறாது. இதைத்தான் போன நிமிஷம் ஹல்க் சொல்லியிருப்பாரு, ஷீ ஹல்காக இருக்கும்போது போதை ஏறாது அப்படின்னு. ஆனால் சாதாரண ஃபார்முக்கு ஆனதுக்கப்புறம் ஹேங் ஓவர் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துலையுமே நல்லா குடிச்சிருக்காங்க. மனுஷனாக ஆனதுக்கு அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா போதை ஆகிட்டாங்க. ஆரம்பத்தில் ஹல்க் மாதிரி இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஜாக்ஸ்பரோட ரேஞ்சுக்கு பேசுவாங்க. ஷீ ஹல்க் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபயர் பண்ணுவாங்க. ஃபயர் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஏகப்பட்ட கம்பெனிக்கு போவாங்க. ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்கும்போது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய பெரிய கம்பெனிக்கு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கம்பெனிஸ் போவாங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே போக முடியாது. எந்த இடம் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு வேலை கொடுங்கடா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இப்போ ஜெனிஃபர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சூப்பர் யூனிவர்ஸ்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க, ஏதாச்சும் ஒன்று சிக்குமா அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஒரு நியூஸ் பேஜில் ஏகப்பட்ட நியூஸ் இருந்துகிட்டு இருக்குங்க. லைக் ஃபைண்ட் ஆண்ட்மேன் சொல்லிட்டு ஒரு இடம் போட்டிருக்கு. அது ஏதோ கேம் போல இருக்கு. அடுத்து நாஸ் மித்தாலஜி பற்றியெல்லாம் போட்டிருக்கு. ஸோ நாம எப்படி பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டு நியூஸ்லாம் படிச்சுட்டு இருப்போம் குரோமில் போயிட்டு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாசிபிளி இதுக்கு அந்த சூப்பர் ஹீரோஸ் அந்த யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோஸ் வச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட நியூஸஸ் போயிட்டு இருக்கு. ஸோ உண்மையாகவே உலகத்தில் சூப்பர் ஹீரோஸ் தான் இப்படி தான் இருப்பாங்க போல் இருக்கு. அந்த மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க. அண்ட் சைடில் அயன்மேன் 3s அப்படின்னு சொல்லி ஒரு ஷூ இருக்கு. அயன்மேன் 3s பேரில் ஷூ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே ஒரு நியூஸ் இருக்கு பாருங்களேன், மேன் அட் மெட்டல் கிளாஸ் பார்ஸ் அண்ட் பிரால்ஸ் இன் பார் அப்படிமா போட்டிருக்கு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது நம்ம உல்வரின் தான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் அஃபிஷியலாக எம்சிஎம் மூலமாக மல்டிவர்ஸ் மூலமாக உல்வரின் வந்திருக்காரு. அப்போ சும்மா லைட்டாக அதை டீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகும் போது பாரில் தான் சண்டை போட்டிருப்பாரு. அதுக்கு ஒரு சின்ன ரெஃபரன்ஸ். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏன் கடலுக்குள்ள வந்து ஒரு ஜெயிண்ட் மேனை எட்டி பார்க்குறான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அப்சல்யூட்லி எட்டர்னல். எனக்கு தெரிஞ்சு எட்டர்னல் படத்துக்கு அப்புறம் எட்டர்னல் பற்றி அந்த செலஸ்டியலை பற்றி பேசுறதுனா இந்த படம் தாங்க. அதுக்கப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டுலேயே அந்த எட்டர்னல்ஸை பற்றி ஒரு இதை போட்டிருக்காங்க. ஆக்சுவலி கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க வேண்டிய படம், அப்பயே ரிலீஸ் ஆகி இது பண்ணியிருக்க வேண்டியது இவ்வளோ தள்ளி இப்போ தான் ரிலீஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இது எழுதிருக்குல்ல, சயின்டிஸ்ட் டிஸ்கவர் எலமெண்ட்ன்ற மாதிரி தான் இருக்குது இன்சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாசிபிளி இதுவுமே கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டாக தாங்க இருக்கும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா அடமேட்டியத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டோட டைம் லைன் 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்க வேண்டியது. அப்படி பார்த்தா இதுக்கும் பிரேவ் நியூ வேர்ல்டுக்கும் கரெக்டாக தான் இருக்குது. சயின்டிஸ்ட் டிஸ்கவர் நியூ எலமெண்ட்னா பாசிபிளி அது வந்துட்டு இதாக கூட நம்ம அடமேட்டியமாக கூட இருக்கலாம். அதே ஒரு நியூஸ் அங்கே போட்டிருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெனிஃபர் வால்டர்ஸோட அம்மா கால் பண்ணி நைட்டு டின்னருக்கு வர சொல்லி சொல்கிறாங்க. அதில் வால்பேப்பர் பாருங்களேன், கேப்டன் அமெரிக்கா பின்னாடியே எல்லாம் குறியா இருங்கப்பா, அங்கே கொண்டு போய் வச்சிருக்கா பார்த்தீங்களா ஃபோக்கஸை, இதே இல்லாமல் வால்பேப்பராக வைப்பாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவஞ்சர்ஸை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹாக்கி வந்துட்டு அவனோட அம்பெல்லாம் தொலைச்சிருவானா, அது எப்படி எடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. அங்கே தான் செட்ன்ற ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. ஆல்ரெடி செட்டை பற்றி ஃபர்ஸ்ட் எபிசோடில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அவன் புத்திசாலின்ற மாதிரி. லாஸ்ட்டில் என்ன பெரிய புத்திசாலி, அவனுக்கு ஒரு ஸ்டெப்னி கூட மாற்ற தரல. அண்ட் அந்த இடத்துல தான் ஜெனிஃபரோட அம்மா வந்துட்டு யூசுஃப்க்கு நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படி மாதிரி சொல்லுவார். யூசுஃப்ன்றது வேற யாராவது அங்கே ஒரு சின்ன பையன் தான். ஆனால் இது வரைக்கும் மார்வலில் நம்ம பார்த்த யூசஃப்னா யூசஃப் கான், நம்ம மிஸ்
வார்லோட், ஐ மீன் கமலா கானோட அப்பா தான். இந்த எபிசோட் ரிலீஸ் ஆன டைமில் நிறைய பேர் வந்துட்டு கமலா கானோட அப்பா தான் அது அப்படி மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. கமலா கானோட அப்பா ஷீஹல்கோட நம்பர் வாங்கி என்னங்க பண்ண போகிறாரு? ஸோ அதுக்கு கனெக்ஷன் கிடையாது, இது வேற யாரோ. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெனிஃபரோட அப்பா உள்ள கூட்டு போய் நீ நல்லா இருக்கியா, உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே, இது ஒன்றும் நம்ம குடும்பத்துக்கு புதுசு கிடையாது, ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஒரு மோசமான ஹல்க்கு டீல் பண்ணியிருக்கோம், இது ஒன்றும் புதுசு கிடையாது, நீ நல்லா தானே இருக்க மாதிரி பேசியிருக்காரு. ஓகே, ஒரு நல்ல அப்பா, நல்ல அட்வைஸ் கொடுத்துருக்காப்ல. அண்ட் அவள் ஆல்ரெடி பாரில் உட்காந்து தண்ணி அடிக்கும் போது காசு இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கா. அதே சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹாலிவே வர ஜிஎல்கே அண்ட் அச்சோட அந்த ஒரு லா ஃபர்முக்காக நம்ம ஜெனிஃபர் வாட்டர்ஸை கூப்பிட்றதுக்காக வந்திருக்காரு. அங்கே வந்து வேலைக்கு சேர்ந்துருன்னு சொல்லி. ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் ஆஃபர் பண்ணிட்டு நீ நாளைக்கு வந்து வேலைக்கு சேர்ந்துரு அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு போகிறாங்க. அண்ட் உள்ளே போனவொடனே இருக்கிற முதல் கண்டிஷன் நீ ஷீ ஹல்கா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க இப்போ போய் சேர்றது சூப்பர் ஹீரோவோட ஒரு லா ஃபர்ம். ஸோ சூப்பர் ஹீரோஸ்க்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக ஒரு லாயர் வேணும்ல, இந்த மாதிரி சூப்பர் ஹியூமன் சூப்பர் இவங்கலாம். ஸோ அவங்களுக்காக ஒரு லாயர் வேணும், அதுக்காக தான் உன்னை நியமனம் பண்ணுறோம் அப்படின்னு ஜெனிஃபர் வாட்டர்ஸை கூப்பிட்டுருக்காங்க. ஜெனிஃபர் வாட்டர்ஸ் அப்படின்றத விட ஷீ ஹல்கான்றதான் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அவளுக்கு ஷீ ஹல்கா மாறினால தான் இந்த வேலையே கிடைச்சிருக்கு. அந்த இடத்துல கூட பாருங்களேன், சைடில் ஏகப்பட்ட காமிக்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த யூனிவர்ஸ்லுமே மார்வல் பேஸ் பண்ணி நிறைய காமிக் வந்துருக்கு போட்டிருக்கு. அண்ட் ஷீ ஹல்க்கும் கூட நம்ம கிட்ட ஃபோர்த் வால் பிரேக் பண்ணி புலம்பிட்டே போவாங்க, எங்கடா கொண்டாந்து தங்கி விட்டுருக்கீங்க, பறந்தாமா என்னடா நடக்குதுங்க அப்படி மாதிரி புலம்பிட்டே போவாங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உட்காந்த உடனே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் ஒன்று கொடுப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்படுற கேஸ் உள்ளே போய் அவங்களுக்கு அவங்க ரூமையுமே காட்டுறாங்க, நிக்கியும் அங்கே இருப்பாங்க, ஒரு புது ஃப்ரெண்டுமே கிடைப்பாங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கே, ஆனால் நல்லா போயிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது தான் அங்கே குண்டை தூக்கி போடுறாங்க. ஆக்சுவலி அவள் ஃபர்ஸ்ட் ரெப்ரசென்ட் பண்ண வேண்டிய ஆள் எமில் பிளான்ஸ்கி. ஸோ எமில் பிளான்ஸ்கி தான் ஆல்ரெடி நம்ம ப்ரூஸ் பேனர் கூட சண்டை போட்டவர். அது ஜெனிஃபருக்குமே நல்லா தெரியுது. ஒழுங்கு ஆக்சுவலி ஜெனிஃபர் வாட்டர்ஸ் முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் கசனை கொலை பண்ண பார்த்தவர்னு, நீ இதை பண்ணு இல்லைனா இங்கே ஒன்று வேலைக்கு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க மிரட்டிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அது மிரட்டுறதான், வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு மிரட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தாங்க நான் அந்த பழைய இன்க்ரெடிபிள் ஹல்க் படத்தை மிஸ் பண்ணுறேன். நிறைய பேர் அந்த படத்தை குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பார்த்ததுக்கு அப்புறம் அதுவே பெஸ்ட் படம் எவ்வளோ சொல்லலாம்டா, அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது. அதில் வந்து அந்த ஒரு அபாமினேஷன் எவ்வளோ டெரராக இருப்பார். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன புலத்தாமல் காட்டியிருக்காங்க. அதை பற்றி நம்ம லாஸ்ட்டு பேசுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷியருக்கு வந்துட்டு அந்த டிஓடிசியோட அந்த ஒரு பிரிசனுக்காக போயிட்டு இருக்காங்க. இதே பிரிசனை தான் போன மிஸ்மாரில் காட்டியிருப்பாங்க. அசால்ட்டாக அதுலேருந்து 4 பேர் எஸ்கேப் ஆகிருப்பாங்க. அப்புறம் என்ன ஹை செக்யூரிட்டி பிரிசனு, ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் செக்யூராக இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல எமில் பான்ஸ் இருக்கிற அந்த ஒரு ஜெயில் செல்லை பாருங்களேன், இதே செல்லை தான் வந்துட்டு போன அந்த ஷாங்ஷி படத்தில் காட்டியிருப்பாங்க. நம்ம வாங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாரு. அதை அடுத்த எபிசோட டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த போர்ட்டலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு செல்லு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த சடல் தான், இங்கிருந்து தான் பார்த்தீங்கன்னா அவர் கூட்டிகிட்டு வந்துருந்துருக்காரு. ஸோ ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி இவர் வெளியே கூட்டிட்டு போய் அவர் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா அபாமினேஷனுமே சொல்றாரு, ஐ மீன் எமில் பிளான்ஸ்கி சொல்றாப்ல, நான் வந்துட்டு இப்போ திருந்திட்டேன், நான் முன்ன மாதிரி கிடையாது, என்னால் பாதிக்கப்பட்ட எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பும் கேட்டேன், லெட்டரும் போட்டேன் அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் எந்த தப்புமே நானா பண்ணல, என்ன அவங்க பண்ண வச்சாங்க அப்படின்ற மாதிரியுமே மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அவர் உடம்புல அந்த சீரமேத்தந்தே நம்ம தண்டர்போல்ட் ராசால தான், அவருக்குள்ள ஒரு வெஞ்சன்ஸ் ஒரு பழி வாங்குற எண்ணம் இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டில் அந்த சூப்பர் சோல் சீரத்தினால தான் அப்படி பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்துட்டு அவங்க உடம்புல ஏற்றுனதுனால தான் அப்படி நடந்திருக்கு. ஸோ ஒரு ஆர்டரின் பேரில் தான் பண்ணிருக்காரு, கவர்மெண்ட் ஆர்டர்னால தான். அதுவும் ஒரு வகையில் நியாயம் மாதிரி தான் தெரியுது. அதனாலே ஜெனிஃபருக்கு வந்துட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணமே வருது. டேரெக்டாக இப்போ ஹல்க்கு கிட்ட கால் பண்ணி கேட்குறாங்க. ஹல்க்குமே மென்ஷன் பண்ணுறாப்புல, நான் இப்போ முன்ன மாதிரி கிடையாது, இப்போ நான் கம்ப்ளீட்டாக வேற ஆள், நீ அவங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம் தாராளமாக பண்ணு அப்படின்ற மாதிரியுமே சொல்லி விட்டுருவாரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இப்போ ஸ்பேஸில் இருந்துகிட்டு இருக்காரு. இங்கேருந்து ஸ்பேஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹல்க்கை பேசவே விட்டுருக்க மாட்டாங்க, ஜெனிஃபரே பேசிக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல தாங்க ஒரு சின்ன டவுட்டு, அவர் சாதாரண ஃபோனில் தான் பேசுகிறாரு, இங்கேருந்து ஸ்பேஸுக்கு ஃபோன் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, இங்கேருந்து எப்படி ஸ்பேஸுக்கு ஃபோன்லாம் கனெக்ட் ஆக முடியும், இது எம்சியூ கரெக்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் டூ மச் தான். அப்படி இருந்தால் நம்ம நிக் ஃபியூரி டேரெக்டாக கேப்டன் மார்வலுக்கு ஃபோன் பண்ணியே பேசியிருந்துருக்கலாம் ஸ்பேஸில் போகும்போது. அவர் இதுக்கு தனியாக ஒரு பேட்ஜர் வச்சு நம்ம நம்ம கேப்டன் மார்வலில் கூப்பிடணும், அப்படி உங்கள் ஃபோன்லேயே கான்டாக்ட் பண்ணியிருக்கலாமே. என்னதான் காமெடி சீரிஸாக இருந்தாலும் நியாயம் வேணாமா, அதுக்குன்னு ஸ்பேஸ்லேயே ஃபோன் பேசுவாங்க. இங்கே தான் ஹல்க் டேரெக்டாக சக்கார் போயிருப்பாரு, சக்காரில் போயிட்டு வேர்ல்டு வார் ஹல்கை ரிட்டையர் ஆகும்னு எல்லாம் நினைக்கும் போது ஒரு பச்சை புள்ளையோட ரிட்டையர் ஆகிருந்திருப்பாப்பில். எக்ஸாக்ட்லி லிட்டரலாக பச்சை புள்ள தான். அது எபிசோட் லாஸ்ட் பிரேக் டவுனில் நம்ம பார்ப்போம். அந்த இடத்துல நிக்கி கிட்டேயுமே ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. நிக்கி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் நம்ம ஜெயிச்சிடலாம், 100% ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அது 99% ஆக்கிக்க டிவி பார்க்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எமில் பிளான்ஸ்கியும் நம்ம ஷாங்ஷியும் சாங்ஷன் இல்லை நம்ம வாங்கோ சண்டை போடுறத அந்த இடத்துல காட்டுறாங்க. ஸோ அதே ஒன்றா வீடியோவை எடுத்து லீக் பண்ணி விட்டுட்டு இருக்கான், அதை தான் இந்த இடத்துலையுமே காட்டுறாங்க. ஸோ இப்போ ஒரு ஜெயிலை விட்டு எஸ்கேப் ஆகி தான் வந்திருக்காரு, ஜெயிலை விட்டு தப்பிச்சு வெளியே போய் குற்ற செயலில் ஈடுபட்டு தான் திரும்ப உள்ளே வந்திருக்காரு. இவ்வளோ பெரிய செல்லேருந்து எப்படி ஈஸியாக எஸ்கேப் ஆகிருப்பாப்ல அப்படின்ற மாதிரி வெளியே போவது பற்றிக்கிட்டு எரியும் போது அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அடுத்து போஸ்ட் கிரெடிட் ஏதாவது இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட் வச்சிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஷீ ஹல்க் வந்துட்டு வீட்டு வேலையில் செஞ்சுட்டு இருப்பா, டிவி தூக்கி வைக்கிறது, ஸ்டெப்னி மாற்றுறதுக்கு வண்டி எடுக்கிறது, அண்ட் பார்த்தீங்கன்னா தண்ணி கேன் போடுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இதே மாதிரி தாங்க நம்ம வீட்லையும் நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வயசில் பெருசாக செய்ய முடியாத வேலையெல்லாம் இப்போ போட்டு செய்ய சொல்லி சாவடிப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயுமே நடக்குது. யோசிச்சு பாருங்களேன், நமக்கு சூப்பர் பவர் கிடைச்சா என்ன பண்ண சொல்லுவாங்க, நம்மளையும் இதே மாதிரி தான் வேலை செய்ய சொல்லுவாங்க வீட்டில். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நான் அதே விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம்.
அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய். Hang him from the yard.